வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் எல்லாத்துக்குமே வணக்கங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் 3.25 சென்ட் இடம் 1400 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு, 2 பெட்ரூம், கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே ரெண்டுமே பெரிய மாஸ்டர் பெட்ரூமோட சூப்பராக இன்டிவக்ஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. இன்டிவக்ஸ் இல்லாமல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீட்டை வந்து 3.25 சென்ட் லேண்ட் ஏரியா 1400 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவோட சேர்ந்து 56 லட்ச ரூபாய்க்கு தான் கொடுக்க போகிறாங்க. இன்டிவக்ஸ் உங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. இந்த வீடு வந்து மேற்கு பார்த்த மாதிரியான சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோரோட அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான 2 BHK வீடுங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் மைல்டான கலர் காம்பினேஷன், அந்த கான்ட்ராஸ்டான கலர் காம்பினேஷன்லையும் டியூயல் டோனில் வந்து பெயிண்டிங் ஒர்க்கை பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு ஆரஞ்சு அதெல்லாம் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா மைல்டாக இருக்குது. மற்றபடி மிச்ச எல்லா கலர் காம்பினேஷன் வந்து கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது. எலிவேஷனுக்கு வந்து சூப்பரான டிசைன் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த சைடு மெட்டல் ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க, டெக்ஸ்சர் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க, நிறைய ப்ரொஜெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, ஜியோமெட்ரிக் பேட்டர்ன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எலிவேஷனில் பார்த்த மாதிரியே பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வாலுக்கும் சூப்பரான டிசைன் ஒர்க்ஸும் பண்ணியிருக்காங்க. இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்காக கொடுத்துருக்கக்கூடிய அந்த கேட்டை பொறுத்த வரைக்கும் எம்எஸ்டியில் ஹெவியாக இருக்குது. இந்த கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்ததும் இங்கே நீங்கள் பார்க்குறது உங்களோட பெரிய கார், அது போக இன்னொரு கூட சின்ன ஹேட்ச்பேக் கார் கூட நிறுத்தலாம். அந்த அளவுக்கு நல்லா பெருசாக அமைஞ்சிருக்கு பார்க்கிங் ஏரியா. இதோட அளவு 11:25ங்க. நல்லா லென்த்தாக ஒரு பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. 2 ஹேட்ச்பேக் கார் நிறுத்தலாம் கண்டிப்பாக. இல்லாட்டி ஒரு பெரிய சடான் கார் நிறுத்தி ஹேட்ச்பேக் கார் வந்து நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நிறுத்த முடியும். 2 வீலர்ஸ்லாம் நிறைய நிறுத்திக்கலாம். பார்க்கிங் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நேச்சுரல் ஸ்டோன் இருக்கிற மாதிரியான ஹெவி டியூட்டி பார்க்கிங் டெயில்ஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்க. வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸியான செராமிக் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் வந்து நிறைய ஸ்பாட் லைட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வீட்டை சுற்றியும் செட் பேக் ஸ்பேஸ் இருக்குது. நீங்கள் வீட்டோட ஃப்ரண்ட் சைடில் அமைஞ்சிருக்கணும். இந்த செட் பேக் ஸ்பேஸ் வழியில் இப்படி பூந்திங்கன்னா ரைட் சைடில் போய் பேக் சைடில் வந்து லெஃப்ட் சைடில் வந்து வீட்டோட ஃப்ரண்ட் சைடுக்கே வந்துடலாம். அந்த மாதிரி வீட்டை சுற்றியும் செட் பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பார்க்கிங் ஏரியாலேயே உள்ளே என்டர் ஆகும்போது ரைட் சைடில் ஒரு அவுட் டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. 5:6 அளவில் இந்தியன் ஸ்டைலில். இங்கேயும் பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கும் ஒர்க்கும் டெயில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அவுட் டாய்லெட் கம் பாத்ரூமில் நிறைய இடத்துல வந்து டெயில் ஒர்க்லாம் இப்போ பண்ணுறதில்ல, இவங்க பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து வீட்டோட மெயின் டோருங்க. வடக்கு பார்த்த மாதிரி இருக்குது, தேக்கு மரத்தில் இருக்குது, ஃப்ரெஞ்ச் டோர் டைப்பில் கொடுத்துருக்குறாங்க. இப்படியே இந்த டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்குறது 16:16 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய லிவிங் ஏரியா. ஃப்ளோரிங்க்கு பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்டான கலர் காம்பினேஷனில் டெயில் ஒர்க்கை பயன்படுத்தியிருக்காங்க. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இதே மாதிரி தான் வீடு ஃபுல்லாமே டெயில் ஒர்க் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. வாலுக்கு ஃபுல்லாமே ஒரு மாதிரி ரோஸ் அண்ட் ஆரஞ்சு கலர் காம்பினேஷனில் இருக்கிற மாதிரியான பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சீலிங்க்கு வந்து ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. இந்த சீலிங்கை பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டர் பாரிஸில் டிசைன் ஒர்க்ஸ் வந்து சென்டரில் கொடுத்துருக்காங்க. கார்னர்ஸ்க்கும் டிசைன் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பாட் லைட்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஏரியாவோட இந்த சைடு வந்து நமக்கு மல்டிமீடியா டிவி யூனிட் வந்துடும். நீங்கள் புக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாட்டி கொடுப்பாங்க. லிவிங் ஏரியாவோட கிழக்கு பக்கம் இந்த வீட்டோட தென்கிழக்கு கார்னரில் கிச்சன் கம் டைனிங் கொடுத்துருக்காங்க. கிச்சன் கம் டைனிங்குள்ளே என்ட்ராக இருக்கக்கூடிய அந்த ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான உட் அண்ட் டெக்ஸ்சர் இருக்கிற மாதிரியான பெயிண்டிங் ஒர்க்கு கிரைன்ஸோட பண்ணியிருக்கிறாங்க. உள்ளே என்ட்ரானதும் இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா டைனிங், அதுக்கடுத்து வந்து கிச்சன். மொத்தமாக வந்து 10:16 அளவு தான் கொடுத்துருக்காங்க. டைனிங் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டோரேஜுக்கான வால் ஷெல்ஃப் இருக்குது. அது போக எல் ஷேப்பில் பெரிய RCC லாஃப்ட் கொடுத்துருக்குறாங்க. கார்னரில் வந்து ஹேண்ட் வாஷ் பேஷன் கொடுத்துருக்குறாங்க. கிச்சன் கம் டைனிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம பொதுவாக கிச்சனில் வந்து குக்கெலாம் பண்ணும்போது அது ஸ்டெயின்லாம் வரும்ல, அதெல்லாம் நம்ம வாலில் ஒட்டினாலும் ஈஸியாக தண்ணி விட்டு கழுவுற மாதிரி அப்படியே டியூப் எடுத்து நீங்கள் தண்ணியெல்லாம் அடித்து ஜம்முன்னு கழுவி விட்டுலாம். அந்த மாதிரி வாலுக்கு ஃபுல்லாமே டெயில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. கிச்சனோட டைனிங்கோட வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஜன்னல் இருக்குது. அது போக கிச்சனில் வந்து இங்கே ஒருத்தர் ஒரு பெரிய பேக் சைடு எக்ஸிட் டோர் கொடுத்துருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணி விட்டுட்டிங்கன்னாவே நல்லா வெளிச்சம் வரும். எம்எஸ்டியில் இருக்குது, ஹெவியாக கொடுத்துருக்குறாங்க. இதை ஓப்பன் பண்ணி விட்டிங்கன்னா கிச்சனுக்கு நல்லா அடிச்சிடும். கிச்சனுக்கும் பார்த்தீங்கன்னா டெயில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. டைனிங் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் டெயில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இங்கே சைடு வந்து ப்ரௌன் கலரில் டெயில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிச்சன் சைடில் கிச்சனில் வந்து சிம்னிலாம் மாட்டுற ஸ்பேஸ் வந்து நமக்கு விசிபிளாக தெரியாத மாதிரி ஒரு பெரிய செக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே நம்ம சிம்னியை ஃபிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா கிச்சனில் வந்து அந்த சிம்னி இருக்கிறதே தெரியாது. கிச்சனை பொறுத்த வரைக்கும் எல் ஷேப்பில் கவுண்டர் டாப்போட அமைஞ்சிருக்கக்கூடிய, இல்லை யூ ஷேப்பில் கவுண்டர் டாப்போட அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கிச்சன். கவுண்டர் டாப்புக்கு பார்த்தீங்கன்னா கிச்சனோட வால் டைல்ஸை மேட்ச் பண்ணுற மாதிரி ப்ரௌன் கலர்லேயே கிரனைட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு வந்து நம்ம வுட் ஒர்க்கில் பண்ணுறதை விட சிவில் ஒர்க்கில் இவங்க நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் வந்து உருவாக்கியிருக்காங்க. இது கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு கிரனைட்லேயே பார்ட்டிஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் ஒரு ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் இருக்குது, இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் இருக்குது, இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் இருக்குது. அது போக இங்கேயும் பார்த்தீங்கன்னா லாஃப்ட் கொடுத்துருக்குறாங்க. நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் இருக்குது. இன்டிவக்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க. இங்கே மாடலர் கிச்சன் எல்லாமே அவங்க வந்து செட் பண்ணி கொடுத்துருவாங்க. நான் சொன்ன 56 லட்ச ரூபா பட்ஜெட்குள்ளேயே. வீட்டை சுற்றியும் செட் பேக் ஸ்பேஸ் இருக்குது. இது வந்து வீட்டோட பேக் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய செட் பேக் ஸ்பேஸுங்க. இந்த செட் பேக் ஸ்பேஸில் தான் இந்த வீட்டோட தண்ணி வசதிக்கான அந்த போர்வெல் வாட்டர் சம்பெல்லாம் இருக்குது. வீட்டை சுற்றியும் நம்ம நடந்து வந்துக்கலாம். அப்படியே நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா அப்படியே டைனிங் கம் கிச்சனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய முதல் பெட்ரூமை வந்து முதல்ல நான் காமிக்கிறேன். பெட்ரூமோட டோருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லீவ் டிசைனில் இருக்கிற மாதிரியான ரெடிமேட் டோர் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய பெட்ரூமோட வந்து 11:16 அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய பெட்ரூம். வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு இங்கே 2 இடத்துல ஜன்னல் கொடுத்துருக்குறாங்க.
அது போக இந்த மாதிரி வால் ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் அங்கே கொடுத்தது போக இந்த இடத்துல வந்து அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம் இந்த ஸ்பேஸில் தான் அவுட்டரில் இருக்குது. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ்லையும் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு லாஃப்ட் ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. இது வந்து இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய அந்த அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம். வெஸ்டர்ன் ஸ்டைல் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய டாய்லெட் கம் பாத்ரூம். ரைட் எடுத்திங்கன்னா கிளாசெட் இருக்குது, லெஃப்ட் சைடில் வந்து ஹேண்ட் வாஷ் பேஷன் இருக்குது, சென்டரில் பார்த்தீங்கன்னா ஷவர் யூனிட் இருக்குது. 4க்கு 10 அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய டாய்லெட் கம் பாத்ரூம். இந்த வீடு ஃபுல்லாமே அந்த மாதிரி டைல் ஒர்க்கு எல்லாமே வந்து டார்க்கான பேட்டர்ன் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டாய்லெட் கம் பாத்ரூமோட ஃப்ளோரிங்கே நம்ம பார்க்க முடியும். டார்க்கான பிளாக் கலரில் டைல் ஒர்க் வந்து ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. வாலுக்கு ஃபுல்லாமே ப்ரௌன் கலரில் வந்து டார்க்கான பேட்டர்ன் இருக்கிற மாதிரியான டைல் ஒர்க் பயன்படுத்தியிருக்கிறாங்க. வித்தியாசமாக யோசிச்சிருக்கிறாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு பெட்ரூமுக்கு நேராக ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய 2வது பெட்ரூம். இது வந்து 10க்கு 16 அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் பெட்ரூம். ஃபஸ்ட்டு பெட்ரூமில் பார்த்த மாதிரியே ஆஸ் யூஷுவல் எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பெட்ரூம்லேயும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து 4.5க்கு 5.5 அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூம். இது வந்து வெஸ்டர்ன் ஸ்டைலில் இருக்குது. இங்கே வந்து ப்ளூ அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் டெய்ல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. தேவையான சானிடரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டியிருக்கிறாங்க. இது வந்து வீட்டோட லெஃப்ட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த செட்பேக் ஸ்பேஸுங்க. நம்ம பார்க்கிங் ஸ்பேஸ்லேருந்து அப்படியே நீங்கள் வரீங்கன்னா டெரஸ் போகிறக்கான ஸ்டார் கேஸ் இருக்கும். அந்த ஸ்டார் கேஸ்க்கு கீழே லெஃப்ட் சைடில் ஒரு பெரிய செட்பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த செட்பேக் ஸ்பேஸோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே நல்லா டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல தான் இந்த வீட்டோட யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ்லாம் இருக்குங்க. நீங்கள் வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஒரு அவுட்டர் ஹேண்ட் வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. டவல் ரோடோட கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து நல்ல தண்ணியெல்லாம் பிடிப்பீங்களா, அதுக்கான ஸ்பேஸ் பைப்பெல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. முன்னாடி வந்து நல்ல தண்ணி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே நல்ல தண்ணி வந்துடும். அப்படியே பிடிச்சி ஃப்ரண்ட் டோர் வழியும் எடுத்துகிட்டு போய்க்கலாம். வீட்டோட பேக் சைட்லேயே ஒரு எக்ஸிட் டோர் கொடுத்துருக்காங்க. அது வழியும் நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம். 2 ஆப்ஷன் இருக்குது. இது வந்து நம்ம டெரஸ் போகிறக்கான அந்த ஸ்டார் கேஸு. ரெட் கலரில் டெரக்கோட்டா பெயிண்ட் அடித்து ஹேண்ட்ரையில் வந்து எம்எஸ்டியில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஃப்யூச்சரில் நீங்கள் மேலே வச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ரெண்டல் விட போகிறீங்க அப்படின்னா பிளான் பண்ணிக்கலாம். வீட்டோட டெய்ல் ஒர்க் இல்லை, வீட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய டெரஸோட ரூஃபிங்க்கு பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய அந்த டெரக்கோட்டா பெயிண்டிங் கூட வித்தியாசமாக தான் இருக்குது. இங்கே வந்து ஒரு ப்ளூ கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. மேலெல்லாம் காலம்ஸ் எல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணி விட்டுருக்காங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய காலம் கொடுத்துருக்காங்க. நல்லா ப்ரொஜெக்ட் பண்ணி விட்டுருக்காங்க. ஃபியூச்சரில் நீங்கள் ஏதாச்சும் மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ரெண்டல் விடுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். டெரஸில் வந்து பெரிய வாட்டர் டேங்க் இருக்குது. துணி காய போகிறக்கான ஆங்கிள்லாம் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த இந்த வீடை பொறுத்த வரைக்கும் நான் வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி 56 லட்ச ரூபாய் கொடுக்குறாங்க. லொக்கேஷன் வந்து நம்ம கோயம்புத்தூர் காரமடையில், மேட்டுப்பாளையத்துக்கும் காரமடைக்கும் இடையில சவிதா ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் கட்டி விற்பனைக்காக ரெடியாக இருக்குது. இந்த வீட்டை பற்றின ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம். கால் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரியான வித்தியாசமான வீடுகளை பார்க்குறதுக்கு மறக்காமல் இது நம்ம வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.